வணக்கம் நண்பர்களே, நான் பாலகிருஷ்ணன். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் சீக்கிரமாக இன்ட்ரோவுக்கு போய் வந்துவிடுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் கொடுத்து வைக்கவும். அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் மூலம் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான். முழு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க. மூவி பேசிக் அப்டேட். ஜனநாயகம் என்பது தளபதி விஜயின் மிக முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை இயக்கி வருவது வினோத் மற்றும் இசை அமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர். இந்த படம் ஒரு அரசியல் கலந்த ஆக்ஷன் எமோஷனல் கதைக்களம் கொண்டதாக உருவாகி வருகிறது. லேட்டஸ்ட் புஷ் மற்றும் ஷூட்டிங் அப்டேட். படத்தின் முக்கியமான ஷூட்டிங் பகுதிகள் முடிவடைந்த நிலையில் இருக்கிறது. விஜய் அவர்களின் பவர்ஃபுல் லுக் மற்றும் டயலாக்ஸ் படத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்று உள்ளே இருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. சாங்ஸ் மற்றும் மியூசிக் அப்டேட். ஜனநாயகம் படத்தின் பாடல்கள் ஏற்கனவே ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அனிருத் இசையில் இந்த படம் முழுக்க மாஸ் எமோஷன் மிக்ஸ் ஆக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாடல் அப்டேட்ஸ் வெளியான உடனே யூடியூபில் ட்ரெண்ட் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. டீசர் ட்ரெய்லர் அப்டேட். ரசிகர்கள் அனைவரும் அதிகமாக எதிர்பார்ப்பது டீசர் மற்றும் ட்ரெய்லர் தான். இந்த அப்டேட் எப்போது வரும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. டீசர் வந்தால் யூடியூப் மற்றும் சோஷியல் மீடியா முழுக்க ஜனநாயகம் தான். ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஜனநாயகம் படம் தளபதி விஜயின் கரியர்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மூவி ஆக இருக்கும் என்று ரசிகர்கள் நம்புகிறார்கள். ஜனநாயகம் படம் ஜனவரி 9 உலகமெங்கும் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நண்பர்களே, ஜனநாயகம் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ண மறக்காதீங்க. ஜனநாயகம் பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.